ஈசாய நமக. ஓம் பிரபஞ்ச சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகள் போற்றி. அப்போ இவர் வந்து என் கூட பணி செய்கிறவர் கம்பெனியில். எந்த ஊரில்? திண்டிவனத்தில். சரி. அவங்க எப்போனா வீடு ஒன்று கட்டியிருக்காப்புல. அது கரண்டு வர்றதுக்கு கொஞ்சம் தடையாகிட்டே இருக்குது. முதல்ல வீடு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கு. வீடு கட்டுறாப்புல அதுக்கு சில தடைகள்லாம் இருக்குது. இப்போ கட்டி முடிச்சிட்டாப்புல கரண்ட் வர்றது பிரச்சனையாக இருக்குது. இப்போ ரெண்டாவது அவங்க அப்பா உதவி செய்யணும்னு நினச்சா கூட அவங்க உறவினர்களை தடுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு இதாக இருக்கான், மனது உள்ளுணர்வாக இருக்கான். அதனால் எந்த தடையும் இருக்கக்கூடாதுங்கிற ஆசி வழங்கன்னு சொல்லி கேட்குறாப்புல. சரி. ஓம் அகத்தீசாய நமக. ஆதி பெருமான்ட்ட கேட்டுன்னு இல்லைங்க. அதே இடத்துல ஒரு புது தொழில் பண்ணலாமான்னு ஒரு யோசனை வேறு. அந்த இடம் போகிறதுக்கே தடையாக இருக்குது. அந்த இடத்துல போய் நிம்மதியாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போகிறதுக்கே இவ்வளோ தடையாக இருக்கும்போது அங்கே போய் தொழில் பண்ணலாமான்னு இருக்கேன். அந்த தொழிலும் இந்த மாதிரி தடையாயிருமான்னு பயமாக இருக்குது எனக்கு. இல்லை போகலாமா, அந்த இடத்துல இருக்கலாமா அப்படிங்கிறது. இங்கேயே இருக்கலாமா, வெளியில் சென்று தொழில் செய்யலாமா, பல இடையூறுகள் வருகின்றதே என்று ஒருவன் கேட்டவாறு உள்ளது. வினை நிலைகள் துரத்துகின்றதே. சரி சரி சரி. இங்கே அகத்திய பெருமான் சிரிப்பு காமிக்காங்க, வெட்டடிக்காங்க. வாழ்க்கையில் இகலோக வாழ்வில் அச்சம், சலனம், சஞ்சலம், பயம் என்கின்ற நிலை அவரவர்களை கண்டு அவர்களுக்குள்ளேயே எழுகின்ற நிலைதான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மாற்றானை கண்டோ இகலோகத்தில் இருக்கும் மற்ற நிலைகளை கண்டு எழுவது அல்ல, உள்ளிருந்து எழுகின்ற சந்தேக நிலையால் வருகின்ற ஒவ்வொரு படிப்படியான அச்ச நிலைகள் என்று அகத்தியன் உரைத்து, அந்நிலைகள் எல்லாம் தனக்குள் இருக்கக்கூடிய அருள் ஆதி இறைநிலை சரணாகதிக்குள் இருந்து வருகின்ற பேராற்றலால் அச்ச நிலையை போக்குவதற்குரிய நிலைதனை தான் வளர்த்து கொள்ள வேண்டும், அருள் இறையாளர்களின் துணையோடு, இறை சபையின் துணையோடு என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஒவ்வொரு தடை நிகழ்வும், இகலோகத்தில் வருகின்ற ஒவ்வொரு தடை நிகழ்வு அல்ல, அது தடை நிகழ்வாக இருக்குமோ என்ற அச்ச நிகழ்வுக்குள் செல்கின்ற பொழுது, எத்தகைய நிகழ்வு நிகழ்ந்த பொழுதும் அது அதுவாக இருக்குமோ என்கின்ற சலன நிலைகளுக்குள் சென்று அது பல்வேறு விதமான குழப்ப நிலைகளை ஏற்படுத்துகின்றது இகலோகமதில் யாவருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். முதலில் ஒரு மானிடன் ஒருவன் அச்சமில்லா நிலையில் இறையை இறுக பற்றுகின்ற பொழுது அச்சமில்லா நிலையில், குழப்பமில்லா நிலையில் வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறையின் திருவடியை, இறை சித்தனின் இறைமகா சபையின் திருவடியை பற்றுகின்ற ஒருவனை, நிச்சயமாக உண்மையாக இறுக பற்றுகின்ற ஒருவனை பிரபஞ்சத்தில் இருக்கும் மாற்று நிலைகளோ மற்ற சஞ்சார நிலைகளோ எதுவும் செய்ய போவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு நிகழ்கின்ற நிகழ்விலிருந்து வினா தொடுத்தவனே அதற்கு ஆசிகள் பெற எத்தனித்து நற்சபையாம் பொற்சபையின் நற்சீடனுடைய நண்பனாக சற்சங்க நிகழ்வில் வந்தமர்ந்து கலந்து அருளுரை கூறும் அற்புதமான சித்தகணங்கள் ஆசிகள் பெற்று அதனை ஏற்று பெற்று உள்ளுக்குள் நீர் வளம் வருகின்ற பொழுது தடை நீக்கும் சம்ஹார நிலை கொண்ட சஷ்டி நாயகனுடைய அற்புத பெருநாள் பூஜை தனை சபையில் காண அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். நமக்கு தடை நீக்கும் சம்ஹார நாயகனின் அருள்வேல் திருநீற்று சாம்பல் பெற்று அப்பணி நடைபெறும் இல்லமதில் ஈசான மூளையதில் அத்திருநீற்றினை வைத்தும் அவ்வேலினை வைத்தும் அகத்திய நாமத்தினை முவேலு முறை உச்சரித்து வேலினை எடுத்து உமது இல்லத்தில் தங்கியிருக்கும் இல்லமதில் வைத்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது நிச்சயமான தடைகள் நீங்குகின்ற ஆசிகள் அகத்தியன் வழங்கி அருள் இறை நிகழ்வாய் நிகழ்ந்தேறுகின்ற சற்சங்க பெருவிழாவில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறை நிகழ்த்தும் நிகழ்வுகளே, உரையாடி கொண்டிருப்பதும் இறையே என்னும் நிலையோடு முழுநிலையாய் முதல் நிலையாய் சரணாகதியோடு வளம் வருகின்ற பொழுது அற்புதமான மாற்ற நிகழ்வுகள், அச்ச நிகழ்வுகள் களையப்பெற்று நல் உருமாற்ற அருள் மாற்ற நிகழ்வுகள் வந்தமையும் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீங்கிட்டு போக சொல்லுங்க. போகையில்
நாங்கள் வேலை வேலை இருக்கு